ஈஸியாக நம்ம உடனே வந்து புக் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு உடனே நம்ம வீட்டுக்கே வந்து நம்மளை பிக்கப் பண்ணிட்டு கம்மியான ரேட்டில் போகிற மாதிரி இருக்குது. நாங்கள் சும்மா போனால் வீட்டில் பொண்டாட்டி பிள்ளைங்க எங்களை மதிக்க மாட்டாங்க. பிச்சை எடுக்காத குறையாக தான். ஏன்னா எங்களுக்கான டிபார்ட்மெண்ட்டு எங்களை முறைப்படி கவனிக்கல. அதனால பிச்சை எடுக்காத குறையாக தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். 2 கிலோமீட்டருக்கு வந்து 50 ரூபா கடை கூட பரவாயில்ல தரல, அவங்க தெரியும் 150 ரூபா கேட்குறேன். கட்டுப்படியானா ஏன் சார் மீட்ரு போடாத போகிறேன்? கட்டுப்படியால் 20,000 ஒரு 15,000 மாதம் மாதம் எங்களுக்கு கொடுக்க சொல்லுங்கள், மீட்ரு போட சொல்லுங்கள், அந்த மீட்ரு போட்டு நாங்கள் ஓட்டுறோம். எல்லாமே எங்களை தான் ப்ளேம் பண்ணுறீங்க. ஏன்டா 13 வருஷமா என்னடா பண்ணீங்க நீங்கள் அப்படின்னு யாராவது ஒருத்தங்க கேட்டிருக்கீங்களா? புதிய தலைமை நேயர்களுக்கு வணக்கம். சமீப காலமாக பார்த்தீங்கன்னா இந்த பைக் டாக்ஸி பிரச்சனை போயிட்டுருக்கு. அதாவது ஒரு பக்கம் ஆட்டோ டிரைவர்ஸ் எல்லாருமே வந்து பைக் டாக்ஸியை பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் போராட்டம் பண்ணுறதும், மறுபக்கம் வந்து இந்த பைக் டாக்ஸி வந்து நடைமுறைக்கு பொதுமக்களுக்கு பயங்கரமாக பயன்படுத்து அப்படின்னு ஒரு பேச்சு வைக்கிறாங்க. அதுவே கவர்மெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டெப் எடுத்திருக்கு. அதாவது பைக் டாக்ஸியில் ட்ராவல் பண்ணக்கூடிய கஸ்டமர்ஸுக்குமே வந்து இன்சூரன்ஸ் கவர் பண்ணுற மாதிரி ஸ்டெப் எடுக்கணும். அது வந்து செக் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ ரெகுலராக. ஸோ அது மேபி நாளைக்கு அது இன்சூரன்ஸ் இல்லாமல் நிறைய கேசஸ்லாம் வந்துச்சுன்னா, இந்த ப்ராப்பரான லைசன்ஸோ ஆர்சி புக்கோ இல்லாமல் நிறைய பேர் பைக் டாக்ஸி ஓட்டுறாங்கன்ற இஷ்யூ நிறைய ஆச்சுன்னா அந்த பைக் டாக்ஸின்றது பேன் பண்ணவே அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை பற்றி நம்ம வந்து பொதுமக்கள்கிட்டையும் ஆட்டோ டிரைவர்ஸ்கிட்டையும் அவங்களுடைய ஒப்பீனியன் என்னன்றதை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க போகலாம். பைக் டாக்ஸி டெஃபினட்டாக வந்து பீப்புள் ஃப்ரெண்ட்லியாக தான் சார் இருக்குது. பீப்புள் ஃப்ரெண்ட்லி. ஒன்று காஸ்ட் எஃபெக்டிவ், 2 டைம் எஃபெக்டிவ். 2வது ஆப்பில் இருக்கிறதுனால தே ஆர் நாட் டூயிங் மிஸ்யூஸ். அதனால் இட்ஸ் குட் ஃபார் பீப்புள் தான். நம்மளுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குது. ஈஸியாக நம்ம உடனே வந்து புக் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு உடனே நம்ம வீட்டுக்கே வந்து நம்மளை பிக்கப் பண்ணிட்டு கம்மியான ரேட்டில் போகிற மாதிரி இருக்குது. இங்கே நம்ம இருக்கிற டிராஃபிக் கன்ஜெஷனில் ஆட்டோ கிடைக்கிறதுக்கு வெயிட் பண்ணணும். ஷார்ட் டிஸ்டன்ஸ் பேரில் பைக் டாக்ஸி தான் பெஸ்ட்டு. பைக் டாக்ஸி கண்டிப்பாக வேணும். ஸோ என்னென்னலாம் யூஸ் ஆகுது பைக் டாக்ஸி? இஃப் இன் கேஸ் ஆஃப் எனி எமர்ஜென்சி வில் யூஸ். அண்ட் தென் நம்மளுக்கு இன்கேஸ் ஆஃபீஸ் எங்களுக்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃபீஸ் பர்பஸ் வர சில நிறைய மழை இருக்கும். ஸோ மழைன்ற பட்சத்தில் வந்துட்டு நாங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் ஓன் பைக்கை நாங்கள் வீட்டில் விட்டுட்டு கூட இஃப் இன் கேஸ் ஆஃப் எனி லேட் அண்ட் ஆல்சோ அட் த டைம் நாங்கள் வந்துட்டு பைக் புக் பண்ணிட்டு கூட வில் யூஸ். பைக் டாக்ஸி வேணாம் ப்ரோ. வேணாம்? ஆமாம் ப்ரோ. ஏன் ப்ரோ? எவ்வளோ பேர் ஆட்டோக்காரங்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. கார் எடுத்துகிட்டு சொந்தமாக ஓன் பிஸ்னஸ்லாம் பண்ணுறவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. யாருனே தெரியாத ஒருத்தவங்க வந்து வண்டியில் ஏறி போகும்போதும் சில பேர் நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. ஸோ நம்ம போகிறப்ப ஏதாவது இன்சிடென்ட் நடக்கலாம்ல. இப்போ பெண்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெங்களூர் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ரேபிடோ பையன் தான் அந்த இஷ்யூ ஆச்சுல்ல. ஸோ அந்த மாதிரி பிரச்சனை நிறையா வரும். என்னை பொறுத்த வரைக்கும் ரேபிடோ ஓலா அதெல்லாம் தேவையில்லை தான் ப்ரோ. நான் எமர்ஜென்சின்னு பார்த்தா ரேபிடோ ஓகே, கம்ஃபர்டபுள் தான். அது இது பின்னாடி போகிறவங்களுக்கு சேஃப்டி இல்லை, ஹெல்மெட் போடுறதுக்கு அவங்க கொண்டு வரதுலன்னு ஒரு காரணம் சொல்கிறாங்க. ஆட்டோ கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது காசு. அதனால் இப்போ அது நமக்கு என்ன தீர்வு சொல்ல தெரியல. ஏன்னா அவங்களுக்கு இப்போ பைக்கில் போகிறோம், இப்போ நமக்கு ஹெல்மெட் கொண்டு போக முடியாது. அவங்க வச்சுருந்தாங்கன்னா ஓகே, அது மாட்டிக்கலாம். அது நமக்கு அடுத்த ஹெல்மெட் மாட்டுறதுக்கு நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது ஒரு காரணம் இருக்குது. இவங்க ஆட்டோ கொஞ்சம் ஜாஸ்தியாக சார்ஜ் பண்ணுறாங்க. இவங்களுக்கு மீட்ரு போட சொல்லி இவங்க மீட்ரு போட மாட்டுறாங்க. அது ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. இவங்க மீட்ரு போட்டாங்கன்னா முக்கியமாக ஆட்டோ போகாத காரணம் என்னன்னா எல்லாத்தையும் கொஞ்சம் காசு இருக்கும். இதனால் நம்மளை ஏமாத்து வர 100 ரூபா காசு 200 வாங்கிட்டு வரணும்னு ஒரு சின்ன ஒரு பயம் தான். அது அவங்க மீட்ரு போட்டு ஓட்டினாங்கன்னா அவங்ககிட்ட எல்லாரும் போயிடுவாங்க. அவங்க மீட்ரு போடாமல் ஓட்டுறது கொஞ்சம் கஷ்டம்தான். இப்போ பைக்குன்னா ஆட்டோட வாழ்வாதாரங்கள் எல்லாம் போதில்ல. ஏற்கனவே அரசாங்கம் வந்து பஸ் ஃப்ரீ ஆக்கியிருக்காங்க. இப்போ இந்த ஆட்டோ பிடிச்சி இந்த இதில் வரணுன்றது யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க. அப்படிங்கும்போது எங்களோட அன்னன்னைக்கு உள்ள ஓட்டுறவர்களோட வருமானத்தை குறையுது. எல்லாமே விலை ஏறுது, எல்லாமே விலை போகுது. அப்படி போகும்போதுன்னு பார்த்தீங்கன்னா இது ஒன்றும்போது அப்புறம் எங்களோட வாழ்வாதாரம் என்ன இருக்குது? ஏற்கனவே ஸ்டாண்டில் யாரும் ஏற மாட்டாங்க. ஏன்னா அந்த கடைசியில் இருக்கிறவங்க இந்த முனைக்கு வந்து ஏறணுமா அப்படின்ட்டு வீட்டுக்குள்ளே இருக்கும் போதே ஓலா ஊபரை புக் பண்ணிடுறாங்க. இப்போ இதுலேயும் இது மாதிரி இருந்ததுன்னா இப்போ பாருங்கள், நான் 1 ஹவராக இருக்கேன், ஒரு சவாரி வரல. எல்லாரோட ஆப்பு தான் பார்க்குறாங்க. எல்லாருமே என்னென்னா அந்த மொபைலில் தான் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ எங்களை மாதிரி படிக்க தெரியாதவங்க நிறைய பேர் ஓட்டுறாங்க. படித்தவங்க யாரும் இதுக்கு வர மாட்டாங்க. படிக்காதவங்க தான் ஆட்டோ ஓட்டுறது. இப்போ பைக் டாக்ஸி வேணுமா வேணாமன்றது கவர்மெண்ட் தான் முடிவு பண்ணணும். கவர்மெண்ட் வேணுமா வேணாமன்றது முடிவு பண்ணுறதுக்குள்ள ஆட்டோ இந்த டாக்ஸிலாம் எஃப்சிலாம் பண்ணுறாங்கல்ல, அது ஏன் பண்ணுறாங்க? எங்களுக்கும் அதே மாதிரி எங்கள் இஷ்டம் போல் ஓட்ட விட்டுடலாம்ல, பைக் டாக்ஸி ஓட்டுற மாதிரி. இது அரசாங்கம் ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் ஓட்டுற மாதிரி தானே இருக்குது. அரசாங்கம் தான் தடை பண்ணணும். ரேட்டு கம்மி பண்ணலாம்ல, ஆனால் அவங்க ரேட்டு கம்மி பண்ண மாட்டாங்க. அவங்க ஸ்டாண்டர்டாக ஒரு ப்ரைஸை வச்சுட்டு இதுதான் ப்ரைஸு அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க. இங்கே இருக்கிற ஒரு இடத்துக்கு நம்ம எப்படின்னா ஒரு 3 கிலோமீட்டர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அவங்க 120 150 கேட்குறாங்க. அந்த மாதிரி தான் கேட்குறாங்க. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊபரில் அந்த மாதிரி புக் பண்ணால் நம்ம 3 பேர் கூட போய்க்கலாம். நம்ம ஃபேமிலியிலேருந்து 70 ருபீஸ் 80 ருபீஸ்லேயே முடிஞ்சிருது. ஆட்டோ மீட்டர் போட்டு ஓட்டுறது கிடையாது. ஆட்டோ மீட்டர் போட்டு ஓட்டினா நல்லாயிருக்கும். நான் பொறுத்த வரைக்கும் ஆட்டோ மீட்டர் போட்டு ஓட்டினாங்கன்னா கரெக்டாக ஓட்டினாங்கன்னா பைக் டாக்ஸி வர போகிறதே கிடையாது. அவங்களும் வந்து இதை வந்து பிஸ்னஸ் நிறையா பண்ணிட்டாங்க. சென்னை பொறுத்த வரைக்கும் மீட்டரே இல்லாமல் தான் இருந்தது. இப்போ ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம். பொறுத்த வரைக்கும்
ஆட்டோக்காரங்களுக்கு வரத சொல்யூஷன் பண்ண தரலாம். அவங்களும் வந்து நார்மல் ரேட் எடுத்துன்னு வந்தால் வச்சுக்கோங்க, டெஃபினட்டாக எல்லாம் வருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அசோக் பில்லர் டு கேகே நகர் போகிறதுக்கு 2 கிலோமீட்டர் தான். 2 கிலோமீட்டருக்கு வந்து 50 ரூபா கடை கூட பரவாயில்ல தரலாம், அவங்க தெரியும். 150 ரூபா கேட்குறேன். நான் தப்பாக சொல்ல, நான் அவங்களுக்கும் பெட்ரோல் விலை ஏறிடுச்சு, காஸ்ட் ஆஃப் லிவிங் ஜாஸ்தி ஆகிடுச்சு, எல்லாம் போட்டுருக்கோம். பட் அவங்களும் வந்து ஒரு நாமினலாக 50 ருபீஸ் 70 ருபீஸ் அந்த மாதிரி எடுத்து தட் வில் பி ஆல்வேஸ் குட். ஆட்டோ வந்து சார்ஜ் அதிகமாக பண்ணுறாங்க, அது ஒன்று. சிங்கிள் போகிறதுக்கு கம்ஃபர்டபுள் ஆட்டோ கிடையாது. பைக் ஓரளவு குயிக்காக ரீச் ஆயிடுறாங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு எமர்ஜென்சி, இல்லை இப்போ ஏதோ ஒரு ரெயின் வந்துருச்சு, இல்லை ஏதோ நம்மளுக்கு ஹெல்த் இஷ்யூ, எமர்ஜென்சியாக ஒரு இடத்துக்கு போக வேண்டியது இருக்குன்னா நம்ம வந்து உடனே புக் பண்ணி உடனே ஒரு 5 மினிட்ஸ் ஆர் 3 மினிட்ஸில் வந்து நம்மளை பிக்கப் பண்ணின்னு போகிற மாதிரி இருக்குது. ரேட்டும் வந்து கம்மியாக இருக்குது. ஆட்டோவும் நமக்கு வீடு வர தேடி வந்து கூட்டிகிட்டு போகிற ஆட்களும் இருக்காங்க. அது வந்து நம்ம அங்கே ரெகுலர் கஸ்டமராக இருக்கணும். ரெகுலர் கஸ்டமராக இருந்தால் மட்டும்தான் அவங்க நம்ம வீடு தேடி வருவாங்க. இதுவே நார்மல் ஆட்டோன்னா நம்ம எப்படி எல்லாருக்கும் காண்டாக்ட் பண்ண முடியாதுல்ல. காலகட்டத்தில் அரசாங்கம் விதிமுறை போகிறாங்களோ அந்த விதிமுறை போல் நடக்கும். அப்போ நீங்கள் ரெடி மீட்ரு? ஆமாங்க, விதிமுறை எனக்கு மட்டும் கிடையாதுங்க. விதின்றது இந்த தமிழ்நாட்டில் ஓட்டுற ஆட்டோ டிரைவருக்கு எல்லாருக்கும் அந்த விதிமுறை தான். அந்த விதிமுறை எல்லாருமே ஃபாலோ பண்ணுவாங்க. யாரும் ஃபாலோ பண்ண மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. எல்லாருக்கும் உண்டு தானே, சட்டன்றது எல்லாருக்கும் ஒன்று. சரி, உங்களுக்கு தெரியுமாப்பா தம்பி, எங்களுக்கு ஆட்டோ மீட்ரு கட்டணம் கொடுத்தது எப்போ லாஸ்ட்டாக மாற்றி கொடுத்தாங்க உங்களுக்கு தெரியுமா? கவர்மெண்ட். ஆமாம், கவர்மெண்ட் மீட்ரு கொடுத்தா தானே நாங்கள் ஓட்ட முடியும். 2011 ஜெயலலிதா அம்மையார் கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா எங்களுக்கு மீட்ரு கட்டணத்தை மாற்றி அமைக்கலை. இப்போ நீங்கள் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் எம்ப்ளாயி, ஆஃப்டர் ஆல் ஒரு ஓஏ லேபர் ஆக்ட் படி வருஷத்துக்கு ஒரு 2% 3% சம்பள உயர்வு கொடுத்துருவாங்க. 2011 2024 வரைக்கும் மீட்ரு கட்டணம் உயர்த்தலைன்னா அப்போ விலைவாசி உயரல, எரிபொருள் உயரல, எதுவுமே உயரல. கட்டுப்படி ஆனால் ஏன் சார் மீட்ரு போடாத போகிறேன்? கட்டுப்படியால் மினிமம் வந்து இவ்வளோன்ட்டு நிர்ணயம் பண்ணுறது கவர்மெண்ட்டு தான். அதோட யூனியனுங்க அவங்கெல்லாம் சேர்ந்து தான் பேசி அதை முறையை கொண்டுக்கின்னு வரணும். யாரும் கொண்டுக்கின்னு வரல. அதுக்காக எங்களுக்கு வந்து சம்பளம் யாரும் கொடுக்கல. கவர்மெண்ட்டில் வந்து எங்களுக்கு சம்பளம் கொடுக்கல. இன்றைக்கி ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு நாள் 1000 ரூபாய் சம்பாதிக்கணும். அது சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழி? ஏதோ நாங்கள் வந்தவரெலாம் கேட்டு ஓட்டி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. நாங்கள் சும்மா போனால் வீட்டில் பொண்டாட்டி பிள்ளைங்க எங்களை மதிக்க மாட்டாங்க. அதனால நாங்கள் வர்றதை ஓட்டின்னு தான் போவோம். அதனால ஒன்றும் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா கவர்மெண்ட் இவ்வளோ ரூல்ஸ் சொல்கிறாங்களா, பப்ளிக் சொல்கிறாங்களா, எங்களுக்கு ஒரு சம்பளம் நிர்ணயம் கொடுக்க சொல்லுங்கள். லைசன்ஸ் இருக்குது, ஆட்டோ பர்மிட் இதெல்லாம் வச்சு ஒரு 20,000 மாதம் சம்பளம் கொடுங்க, நீங்கள் இவ்வளோ ஓட்டுங்க அப்படின்னு கவர்மெண்ட் எதனா கொடுத்தா கூட 20,000ன்றது ஒரு 15,000 மாதம் எங்களுக்கு கொடுக்க சொல்லுங்கள். மீட்ரு போட சொல்லுங்கள். அந்த மீட்டரை போட்டு நாங்கள் ஓட்டுறோம். எங்களுக்கு கொடுக்கல, கேட்டு பார்த்தோம், செய்ய வேண்டியவன் செய்யலை. நாங்கள் பொதுமக்கள்கிட்ட பிச்சை எடுக்காத குறையாக வாங்கிக்கிட்டு இருக்கோம். அதிகாரமெல்லாம் கேட்க முடியாது. அம்மா இவ்வளோ ஆகுதுமா, இவ்வளோ எக்ஸ்ட்ரா கொடுங்கம்மா. ஏன்னா எங்களை சார்ந்த இருக்கிற துறையில் எங்களுக்கான முறையான கவனிப்பு இல்லை. மீட்ரு போடாததுக்கு காரணம் ஒன்றும் இல்லைங்க. இப்போல்லாம் மீட்ரு போட்டு யாரும் பழக்க பார்த்தல. அது வந்து 20 ஆண்டுகள் முன்னே இருந்தது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்ச உடனே எல்லாமே ஏமா நான் ஓலாவில் போனேங்க 150 ரூபா ஆச்சுங்க, ஏங்க நான் ஊபரில் போனேங்க 25 ரூபா ஆச்சுங்கன்றாங்க. அப்போ ஓலாவுக்கு 150 25 ஏங்க எனக்கு கூட 50 ரூபா கொடுங்க 100 ரூபா கொடுங்கன்னு எக்ஸ்ட்ரா கேட்டு போகிறாங்க. எங்களுக்கு அவங்க தான் கவனிக்கணும், கவனிக்கலையே என்ன பண்ண முடியும்? இதில் ப்ளேம் பண்ணுறது ஆட்டோ டிரைவர் தான் ப்ளேம் பண்ணுறாங்களே ஒழிய ஆட்டோ டிரைவரை முறைப்படுத்தினாங்களா, ஃபாலோ பண்ணாங்களான்னு எல்லாமே எங்களை தான் ப்ளேம் பண்ணுறீங்க. ஏன்டா 13 வருஷமாக என்னடா பண்ணீங்க நீங்கள் அப்படின்னு யாராவது ஒருத்தங்க கேட்டிருக்கீங்களா? கவர்மெண்ட்லேருந்து இப்போ ஒரு ஸ்டெப் எடுத்திருக்காங்க. அதாவது ட்ராவல் பண்ணக்கூடிய கஸ்டமர்ஸுக்குமே இன்சூரன்ஸ் கவர் பண்ணுற மாதிரி இன்சூரன்ஸ் போடணும், ப்ராப்பராக இருக்கணும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம். தட் இஸ் மேண்டேட்ரி சார். பொறுத்த வரைக்கும் அது மேண்டேட்ரி. லைசன்ஸே வேணும், இன்சூரன்ஸ் வேணும், தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸாக அட்லீஸ்ட் இருக்கணும், கம்பல்சரி. அது இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த ஸ்டெப் எடுமா கட்டாயம். தட் இஸ் குட். ஸ்டூடெண்ட்ஸே இப்போ நிறைய பேர் லைசன்ஸில் ஓட்டுறாங்க. தட் இஸ் நாட் ரைட். ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் லைசன்ஸோடு ஓட்டுறது தான் பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட். அவங்களுக்கு சேஃப்டி, அவங்க பேரண்ட்ஸுக்கு சேஃப்டி. ட்ராவல் இன்சூரன்ஸ் ஷார்ட் டிஸ்டன்ஸ் தான் போகும். அதுக்கு கவர் பண்ணி முடியுமான்னு தெரியல. எப்படி ப்ராக்டிக்கலாக இருக்குன்னு நம்மளுக்கு தெரியல. ஏன்னா மேபி அவங்க கூட போகும்போது சம்திங் இன்சிடென்ட் நடந்துச்சுன்னா அதுக்காக வந்து கவர்மெண்ட் ஸ்டெப் எடுக்கிறாங்க. அது ஒரு நல்ல இன்னோவேட்டிவ் ஸ்டெப். அது வந்து வரவேற்கிறோம். பட் எப்படி ஃபீஸிபிலிட்டி எப்படி ஒர்க் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. நல்ல ஐடியா, அது கான்செப்ட், நல்ல கான்செப்ட். அதாவது நம்ம மக்களுக்கும் பெனிஃபிட் இருக்கணும்ல. கரெக்டு தான். இன்சூரன்ஸ் இல்லாமல் இருந்தால் அவங்களுக்கும் பிரச்சனை தான். அப்புறம் அங்கே பின்னாடி அந்த கஸ்டமருக்கு அது கேள்வி, அவங்க எமர்ஜென்சி எங்கே போவாங்க, அதால் அவங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆகலாம். நிறைய ரீசன் இருக்குது. அது நல்லா கரெக்டு தான். அது ஆமாம், இப்போ நம்ம கேட்க முடியாது. பைக்கில் வர நம்ம வீடு உங்கள் லைசன்ஸை கொடுங்க, நீங்கள் தானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெரிஃபை பண்ணலாம் ஏற முடியாது. அதனால் பைக் டாக்ஸி எப்படின்னு தெரியல. ஆட்டோ ஓட்டுறவங்க அதுக்கேற்ற மாதிரி அவங்க மீட்ரு போட்டு ஓட்டினாங்கன்னா நமக்கு கொஞ்சம் பயம் இல்லாமல் போகலாம், வேக வேகமாக ஏறி போகலாம். அவங்க சொல்கிறது தான் காசுன்னும் போது நமக்கு கொஞ்சம் சங்கட்டமாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. அது கண்டிப்பாக வேணும் தாங்க.
ஏன்னா வரப்போகிற டிரைவர் நம்மளுக்கு எப்படி இருப்பான்னு தெரியாது. ஸோ கண்டிப்பாக இஃப் இன்கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் இருந்தால் போத் அவருக்குமே வந்துட்டு நல்லது தான், பட் எங்களுக்குமே ஆஸ் எ பேசஞ்சருக்குமே நல்லது தான். நம்ம டிராவல் பண்றது எதுக்கு சேஃபா போகணுன்ற ஒரு இதுதானே, அந்த மோட்டிவ்ல இது கொண்டு வர்றது நல்லது தான். செக்கிங் லைசன்ஸ் இன்சூரன்ஸ் மட்டும் இருந்தால் போதுங்களா? பப்ளிக் சர்வீஸ்னா அது எல்லோ போர்டு எல்லோ பெயிண்ட் அடிக்கணும். நாங்கள் வந்து 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இப்போ எஃப்சி பீஸ் கட்டுறோம், எஃப்சி பண்ணுறோம், அதுக்கு பெயிண்ட் அடிக்கிறோம், வண்டி ரெடி பண்ணுறோம், டாப் அடிக்கிறோம். இதெல்லாம் வந்து வண்டி கண்டிஷனாக இருக்கிற பிரேக் இன்ஸ்பெக்டர் செக் பண்ணுறாரு. இது மாதிரி அதுக்கு செக் பண்ணுறாங்களா சொல்லுங்கள்? நாளைக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா அது யார் பொறுப்பு? ஏதோ ஆக்சிடெண்ட்டாக இறந்து போனாங்க, அவங்களுக்கு 1 லட்சம் 2 லட்சம் கவர்மெண்ட் கொடுக்குமா? யார் பொறுப்பு எடுத்துக்கிறது? அது வந்து கேரண்டி இல்லாத பொருளுங்க. அதில் மக்கள் போகிறது தப்பு. ரெண்டாவது கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுக்குறது தப்பு. அப்படின்னா அந்த மாதிரி வந்து அது வந்து விடலான்னா எங்களுக்கும் வந்து ஆட்டோ டாக்ஸிக்கு வந்து நோ எஃப்சி பண்ண வேணாம், நீங்கள் ஓட்டிக்கலாம், வண்டி கண்டிஷனை வச்சு நீங்களே ஓட்டிக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் இஷ்டத்துக்கு நாங்கள் ஓட்டுவோமே. நாங்கள் எதுக்கு அதெல்லாம் செலவு பண்ணணும்? அப்புறம் வந்து அவங்களையும் விட்டுட்டு எங்கள் தொழிலையும் கெடுத்து இது கெடுக்கிறது கவர்மெண்ட் தானே. அவங்க தான் எங்கள் வயிற்றுல வடிக்கிற மாதிரி இல்லை. என்னை கேட்டால் பேன் பண்ணுறது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், நீங்கள் நம்ம ஆளுங்க வந்து இப்போ இப்படி படித்த இளைஞர்கள்லாம் வந்து ரேபிடோ இதெல்லாம் ஒர்க் பண்ண போகிறாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் இல்லாமல் கவர்மெண்ட்டே ஒரு நல்ல வேலைவாய்ப்பு கொடுத்தாங்கன்னா நாங்கள் ஏன் இந்த மாதிரி ரேபிடோலாம் ஓட்ட போகிறோம்? கவர்மெண்ட் இது வந்து ஸ்டெப் எடுத்து நல்ல வேலைவாய்ப்பு கொடுத்தாலே போதும் தமிழக மக்களுக்கு. மோஸ்ட்லி அதை பிளான் பண்ணுறது தவறு தான். நான் என்ன வச்சுக்கேன், மோஸ்ட்லி அதை எமர்ஜென்சி போகிறாங்க, குயிக்கால பைக்கை போய் ரீச் ஆயிடுறாங்க. அது வந்து இருக்குது ஒன் அதர் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட், அவ்வளோதான். அதை நம்ம கன்சியூமர் இதுக்கு நிறைய யூஸ் பண்ணிக்கலாம். அது பெஸ்ட், வெல்கம் தான் பண்ணோம். வேணால் வேற எங்கேயுமே பேன் பண்ணல. ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸு லாங் எதுக்குமே வித்தின் 5 minutes வில் கெட் த பைக் டாக்ஸி. அந்த அட்வான்டேஜ் அதுதான். ப்ளஸ் டிராஃபிக்கில் எப்படி வேணால் போயிடலாம். அது பைக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அது ஆட்டோ கம்பேர் பண்ணும்போது ரேட்டு கம்மியாக இருக்குது. அதே மாதிரி இப்போ ஆட்டோனா டிராஃபிக் ஜாம்லலாம் உள்ளெல்லாம் பூந்து போக முடியாது. இதே பைக்னா உள்ளெல்லாம் இது பண்ணி நம்மளுக்கு சீக்கிரமாக இருக்கும், கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ஸுக்கு தான் கம்ஃபர்டபுள் பைக்கு, கேர்ள்ஸ்க்கு அவ்வளோ கம்ஃபர்டபுள் இல்லை. ஆனால் பொதுவாக பார்த்தீங்கன்னா அது கம்மியான ரேட்டாக இருக்குது, ஓகேவாக தான் இருக்குது. ஒரு சைடில் பார்த்தா நல்லது, ஒரு சைடில் பார்த்துட்டா இதில் அட்வான்டேஜும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜும் இருக்குங்க. ஆனால் மெயின்லி மக்களோட சேஃப்டி வந்துட்டு இதில் இன்வால்வ்மெண்ட்டாக இருக்குது. நான் யூஸ் பண்ணுறது இல்லை. நான் பொதுவாக பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். ஃபேமிலியோட போகும்போது ஆட்டோ போவேன், இல்லைன்னா என்கிட்டே ஓன் பைக் இருக்குது, என் ஃபேமிலியை கூப்பிட்டு போகிறேன். எனக்கு பைக் டாக்ஸி அவசியம் இல்லை தான். எல்லாத்துக்கும் அறிவு இருக்குது, பொது அறிவு கேள்விக்குறியாக இருக்குது. அது ஆங்கிலத்தில் சொல்கிறதா இருந்தால் ஆல் பீப்புள் ஹாவ் அ சென்ஸ், பட் ஹவு மெனி பீப்புள் ஹாவ் அ காமன் சென்ஸ். ஏதோ காமன் சென்ஸ்னால் உடனே பெருசு கிடையாது. உன்னை சுற்றி நடக்கிற விஷயத்த நீ ஓரளவு கூர்ந்து கவனிக்கணுங்கிறது தான். எத்தனை பேர் கவனிக்கிறாங்க? ஏன்டா 13 வருஷமாக மீட்ரு எப்படா வச்சு ஓட்டுறீங்கன்னு யாராவது கேட்குறீங்களா? இந்த மாதிரி கேட்டிங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். அதாவது நியாயமான கேள்வியாக இருக்கும். இப்பயே நான் கேட்குறேன், எப்படி ஓட்டுறீங்க? பிச்சை எடுக்காத குறையாக தான். ஏன்னா எங்களுக்கான டிபார்ட்மெண்ட்டு எங்களை முறைப்படி கவனிக்கலை. அதனால் பிச்சை எடுக்காத குறையாக தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். வேறு ஒன்றும் பண்ண முடியாது.